இந்த உலகத்தில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட பல சக்தி வாய்ந்த விஷயங்களும் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வரைக்குமே யாராலுமே பதில் சொல்ல முடியாத ஏகப்பட்ட மர்மமான விஷயங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கி வரைக்குமே பல பேரால் கேட்கப்படுற ஒரு பயங்கர மர்மமான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா, நிஜமாலுமே மனிதர்கள் செத்து போன பிறகு எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கொஷின் தான். இந்த கொஷினுக்கான பதிலை நம்ம அப்படியே மதங்களில் தேடினா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க. பேசிக்கலி நிறைய நல்லது பண்ணவன் சொர்க்கத்துக்கும் கெட்டது பண்ணவன் நரகத்துக்கும் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கான்செப்டை பல பேர் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் இதே கொஷினை சயின்டிஃபிக்கலாக அப்ரோச் பண்ணி பார்த்தா இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரியை முன்வைக்கிறாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஆக்சுவலாக மரணமே இல்லை அப்படின்னு தான் அவங்க கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு மனுஷன் நம்மளோட பூமியில் செத்துட்டானா திருப்பியுமே ஒரு பூமியில் பிறப்பான். பட் அந்த நம்மளோட பூமியாக இருக்காது, மல்டிவர்ஸில் இருக்கிற இன்னொரு பூமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி இப்படி சொல்லப்படுது. இது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு எபிசோட் முடிஞ்சுன்னா எப்படி இன்னொரு எபிசோடு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம், அதே மாதிரி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த பூமியோட எபிசோட் அப்படின்றாங்க. ஒன்ஸ் நம்ம செத்துட்டோம்னா இன்னொரு பூமிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப நிஜமாலுமே மல்டிவர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.